வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று இந்திய அரசு வெளியிட்ட 3ஆம் கட்ட அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பால் பொருட்கள், மீன் வளம், இதுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஸ்கீம்ன்றதை பார்ப்போம். ஊரடங்கால் பால் தேவை 20% 25% குறைஞ்சிருக்கு. இதனால் 560 லட்சம் லிட்டர் பால் கூட்டுறவு அமைப்பு மூலமாக வாங்கியிருக்காங்க. மேலும் 4100 கோடி ரூபாயில் 111 கோடி லிட்டர் வாங்க இருக்காங்க. இப்போ பால் பொருளுக்கு 2% வட்டி மானியம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஊரடங்கு காலத்தில் விவசாயிகளுக்கு 18,700 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தியிருக்காங்க. நேரடி கொள்முதல் செய்வதற்கு இன்னும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பீமா யோஜனா திட்டத்தில் விவசாயிகளுக்கு 6,400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, தானியங்களை கொள்முதல் செய்வதற்கான 74,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் பணப்புழக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பசுமை திட்டத்தின் கீழ் போக்குவரத்து மானியம் இனி அனைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பொருட்களை எடுத்துச் செல்ல போக்குவரத்து மானியம் 50% வழங்கப்படும். கிடங்கு வலையில் 50% வழங்கப்படும். குறு உணவு உற்பத்தி நிலையங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் உணவு உற்பத்தி நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். தமிழகத்தில் மரவள்ளிக்கிழங்கை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் தேனீ வளர்ப்பவர்களுக்கு உதவ 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 4,000 கோடியில் 10 லட்சம் ஏக்கரில் அடுத்த 2 ஆண்டுகள் மூலிகை தாவரங்கள் பயிரிடப்படும் சொல்லியிருக்காங்க. கங்கை நதிக்கரை ஓரமாக 100 ஹெக்டேரின் மூலிகை பண்ணை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கால்நடை நோய் தடுப்பு சிகிச்சைக்காக 13,340 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மீன் தொழிலை மேம்படுத்த 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 55 லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் இந்த வாய்ப்பை பெறுவார்கள்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 3 நாளாக தொடர்ந்து அறிவிப்பை மத்திய அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடெல்லாம் அந்தந்த சம்பந்தப்பட்ட துறையை அணுகி மக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோக்களை அடுத்தடுத்து வந்துட்ருக்கோம். இந்த அப்டேட் உங்களுக்கு உடனுடனே தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.